திமுகவின் ரவுடிசத்தையும் சில எட்டப்பர்கள் கருங்காலிகளையும் மீறி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபித்ததை பொறுக்க முடியாமல் ஸ்டாலின் சட்டையை கிழித்துக் கொண்டார் என திண்டிவனத்தில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் கவர்னர் உத்தரவு போட்டார். நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்தை கூட்டி என்னிடம் நீங்க முதலமைச்சர் பெரும்பான்மை நிரூபிங்கன்னு வேண்டுகோள் வச்சார். பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு வாக்கெடுப்பு நடத்தணும். இந்த வாக்கெடுப்பு நடத்துதான் ஆரம்பிச்சோமோ இல்லையா, இதே ஸ்டாலின் முன்னால திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என் டேபிள் ஏறி டான்ஸ் ஆகலாம் அறிவிச்சவர் நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் இருக்கையில கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த புனிதமான நாட்களில் போய் திமுக சட்டமன்றம் அமரும். இப்படிப்பட்ட ரவுடி கட்சி நாட்டுக்கு தேவையா? சட்டமன்ற மாமன்றத்திலே இப்படிப்பட்ட அராஜகம் செய்கின்ற கட்சி திமுக கட்சி. அதுக்கு பிறகு பெரும்பான்மை நிறைவேற்றப்பட்டு விட்டது. கனவு பணிக்கல. நம்ம இருக்கிற சில எட்டப்பர்கள் அவரோட சேர்ந்து எதிர்த்து வாக்களிச்சாங்க. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாள் ஊர் ஊரா சென்று ரத்தத்தை வீரடியாக சிந்தி மக்களை சந்தித்து சட்டம் பெரும்பான்மையான சட்டமன்ற பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கப்பட்டது. அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு நம்மோடு இருந்த சில கருதாளிகள் திமுகவோட துணை நின்று பெரும்பான்மை நிரூபிக்கின்ற இடத்துல எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதையும் மீறி அதிமுக என்ற மாபெரும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தெய்வமா இருக்கா, இளைய புரட்சித் தலைவர் அம்மா தெய்வமா இருக்கா, இருவரும் தெய்வத்தினுடைய அருளாசியோட பெரும்பான்மை பெற்று அதிமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்குது. ஸ்டாலின் என்ன பண்ணாரு? இதையெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாத சட்டை கிழிச்சுக்கிட்டு வெளியில போயிருந்தார். சட்டை கிழிச்சுக்கிட்டு வெளியில போனார். ஸ்டாலின் அவர்களே, உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க. இன்னொரு தடவை சட்டை கிழியா இருந்தா சரி. இன்னொரு தடவை 2026 சட்டையும் வேட்டியும் இல்லாத போனாலும் போறீங்க. யாரு கண்டா?